அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்பரஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, தைமின் இருக்குது, ரைபோஃப்ளேவின் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் க்ளூட்டன் இருக்கிறதுனால நிறைய பேர் க்ளூட்டனுக்கு அலர்ஜியாக இருப்பாங்க. அவங்க இது எடுத்துக்கூடாது. ஃபேமிலி வைஸ் ஜென்ரேஷனாக நம்ம வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. மாவில் நான் உப்பு தண்ணி மட்டும்தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன். கோதுமை மாவில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி தான். நான் இன்னும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரோட்டீன் ரிச் ஆகிறதுக்கு பன்னீர் எடுத்துக்கிறேன். பன்னீர்லேயும் ஃபாஸ்பரஸ், கால்சியம், வைட்டமின் B12, செலினியம் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன 4 க்யூப்ஸ் வர்ற மாதிரி பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு நான் பெப்பர் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ணது. அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் சப்பாத்தியில். ரெண்டுத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்மளை ஃபில்லிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போமோ தேய்ச்சி உள்ளே இந்த மாதிரி பன்னீரை வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனும் இதில் கிடச்சிரும். அதே மாதிரி இது நல்லா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ தேய்ச்சிக்கலாம். இது நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பன்னீரை உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லாவே குக் ஆகணும். இதுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். நெய்யில் நம்மளுக்கு குட் ஃபேட் தான் இருக்குது. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துக்கிற 4 க்யூப்ஸ்க்கு 2 சப்பாத்தி பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கேர்டு நல்ல ஒரு காம்பினேஷன். கேரட்ஸ் சேர்த்திக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கேர்டு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தக்காளி, வெங்காயம், அதில் இந்த க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, அது சேர்த்துனீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். க்ரீன் பீஸ்லேயும் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடச்சிரும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன்க்ளூட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் பார்த்தா எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.